வணக்கம் இந்தியா. அனைவருக்கும் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த குடியரசு தின செலிப்ரேஷனில் சந்தைகள் அடுத்த 4 நாட்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும், இந்த வாரம் ஒரு குறுகிய வாரமாக இருப்பதனால் அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்கும் என்பதையும், மேலும் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் இருப்பதனால் அதனுடைய இம்பேக்ட்ஸ் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இன்றைய தினம் பேசவுள்ளோம். பட் இன்றைய தினம் ஜப்பான் பார்த்தோன்னா 2% வீழ்ச்சியை தழுவியுள்ளது. போல் யூஎஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் பார்த்தோன்னாக்க அதுவும் டவுனில் இருக்குது என்று சொல்லலாம். ஸோ இந்த வாரத்திலே ஒரு முக்கியமான குளோபல் ஈவெண்ட் என்னன்னாக்க, யூஎஸில் அந்த ஃபெட் ரிசர்வனுடைய சேர்மன் புது ஆளை நிர்ணயம் செய்வது. ரெண்டாவது, யூஎஸ் ஃபெடரல் மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனுங்க, இது எல்லாமே புதன்கிழமை இருக்குது, நாளை மறுநாள். ஸோ அதனால் சந்தைகள் சந்தேகமே இல்லை, வாலட்டைல் மிகுந்து இருக்கும் என்பதிலே. ஓகேயா? தென் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அது அதனால தான் கோல்டு ப்ரைஸு அதிகமாக ஏறிக்கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் எபோவ் $5,000 per ounce-ஆக வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் யூஎஸ்னுடைய மெசேஜை பார்த்திங்கன்னா, இந்தியா டேரிஃப் கட் 25% அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டேரிஃப் ஹைலேருந்து. ப்ளஸ் இந்த இந்தோ யூஎஸ் ட்ரேட் டீலும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக முடிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இந்த டாவோஸ் மீட்டிங்கில் தெரிய வந்திருக்கிறது. ஸோ அதனால் இந்த வாரம் அந்த வாலட்டிலிட்டி மிகுந்து இருப்பது காணப்படுவதை நாம் உணர முடியும். மேலும் மார்க்கெட்டில் பார்த்திங்கனாக்க சில பல டொமஸ்டிக் அண்ட் குளோபல் ட்ரிகர்ஸ் அதுதான் மார்க்கெட்டை ஏற்றி செல்வதற்கோ இறக்கி செல்வதற்கோ ஒரு தகுந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நம்மளுடைய பட்ஜெட் இருக்கு இல்லையா, அதுவும் அதன் பிறகு சந்தைகளில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஸோ மேலும் நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய 15 கம்பெனிகளுடைய குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் ரிசல்ட்டும் இருக்குது இந்த 4 நாளில். ஸோ இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சந்தைகளை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடும். இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் அதுவும் $92 இருக்குது, அதுதான் அலார்மிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் மெயினாக இப்போ நம்மளுடைய எக்கானமியில் ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இண்டோ யூரோப் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க சொல்லிட்டாங்க மதர் ஆஃப் டீல் ஃபார் ஆல் அப்படிங்கிற மாதிரி. அது அந்த ப்ராக்ரஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. பாசிட்டிவாக சீக்கிரமாக முடிஞ்சதுன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய எக்கானமியே ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடும். ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லேருந்து அது விடுவித்து நம்மளுடைய எக்கானமியை ஒரு பெரிய அளவுக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கக்கூடும். மெயினாக இந்த இம்பார்ட்டன்ட் இன்புட் அப்படின்னாக்க யூஎஸ் ஈரான் அங்கே உள்ள விஷயங்கள் என்ன ஆக போகுது, அதேமாரி ரஷ்யா அண்டு உக்ரைன் அதை என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் பிடிச்ச இடத்துலாம் திருப்பி கொடுக்க மாட்டேன், மீதி உள்ள இடம் தான் அவங்க வச்சுக்க முடியும் யுக்ரைனுக்கு அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா ஒரு நாசுக்கான பதிலையும் கூறியிருக்கிறார்கள். அதற்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதுபோல் இந்த யூஎஸ் கிரீன்லேண்டு அந்த இஷ்யூவும் அந்த ஆள் திருப்பி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்தை கூறிகிட்ருக்காரு. ஸோ இவையெல்லாம் இந்த வாரத்திலே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஓகே, இப்போ துறைகளை பார்க்குமே ஆனால் மெயினாக துறைகளில் மெட்டல் ஸ்டில் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, பேஸ் மெட்டல் ப்ரைஸஸ்லாம் அதிகரிச்சுட்டே இருக்குது லண்டனில். அதனால் அதனுடைய பிரதிபலிப்பு இங்கேயும் மெட்டல் செக்டார் ஏறக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடும். அடுத்தது டெக்ஸ்டைலில் மொமெண்டம் ஏன் சார் அப்படின்னிங்கன்னா, இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அது முடித்தாங்கன்னா பாசிட்டிவ் டு த டெக்ஸ்டைல் செக்டார் எல்லாம் பறக்கும். ஓகே, தென் பிஎஸ்யூ பேங்க்ஸ் ரிசல்ட்ஸ் நன்கு இருக்குது, அதனால் பப்ளிக் செக்டார் பேங்க் மொமெண்டம் இருக்கக்கூடும். அடுத்தது டிஃபென்ஸ் செக்டார், இந்த துறையை பொறுத்தவரை
பட்ஜெட்டில் நிறைய நிதி இதுக்கு ஒதுக்கீடு பண்ண போகிறார்கள் என்ற ஒரு கூற்று ரொம்ப நாளாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஆஃப்டர் அந்த நம்ம இந்தோ பாகிஸ்தான் வாருக்கு பிறகு. ஸோ அதனால் அந்த துறைகளும் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் கடந்த 2 வாரமாக பார்த்தோன்னா நிஃப்டி வந்து ஒரு 1450 புள்ளிகள் வரை வளர்ச்சியை வெளில எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வாரம் இந்த 4 நாளில் பார்த்தோன்னா நிஃப்டியும் எபவ் 25,200 போச்சுன்னா ஒரு 400-500 புள்ளிகள் வரை ஏறக்கூடும். ஆர் 24,850 ஆர் 24,900 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக சந்தைகளுக்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். பியூர் அண்ட் பியூர் நியூஸ் ட்ரிவன் வீக்காக இருக்கக்கூடும். மேலும் நம்மளுடைய இந்த இன்புட்டை வைத்து பார்க்கும்போது ஒரு மெஷர்டு ஷார்ட்டும் அவுட்லுக் நீங்கள் வச்சுக்கணுமே தவிர ஒரு பேனிக் ட்ரிவன் செல்லிங்கை டியூரிங் த வாலட்டிலிட்டி டயத்தில் பண்ணுவது நன்கு இருக்காது. ஸோ அதனால் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக், செக்டர் ஸ்பெசிஃபிக் மூமெண்ட் வந்து இந்த வாரமும் இருக்கக்கூடும். சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். மறுபுறம் நம்மளுடைய சந்தைகளை அமெரிக்கன் சந்தைகளோடு ஒப்பிடும் பொழுது இது வந்து ஒரு தனி ட்ராக்கில் போகக்கூடிய வாய்ப்புகளும், அதாவது என்ன சொல்லுவோம்னாக்க இது ஒரு இண்டிபெண்ட்டாக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை குடியரசு தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.